திருவள்ளூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்ற விசிகவினர் காவல்துறையினரிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனரும் சமூக செயற்பாட்டாளருமான கோபி நயினார், சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை விரைந்து கைது செய்ய வேண்டும் எனவும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு தேவையான சட்ட உதவிகள் மற்றும் பொருளாதார உதவிகளை விசிக சார்பில் செய்வதற்கு தயாராக உள்ளதாகவும் கூறினார். நான் வாழற வீடு, என்னுடைய உணவு, எனக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஒரு அரசு பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சுதந்திரமான எங்களுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் இடத்தில் தான் எங்கள் பெண் குழந்தைகளும் பாதுகாக்கப்படும். வெறும் கல்வி மட்டுமல்ல, பெண் குழந்தைகளும் பாதுகாக்கப்படும். இந்த பெண் குழந்தைகள் மீது தொடர்ந்து இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது பொன்னேரியில் ஒரு குழந்தை திரும்பவும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு அனுமதிச்சிருக்கிறதாக கேள்விப்படுறோம். இந்த தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் நம்மளுக்கு வந்துன்னே இருக்குது. இதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறது, இமிடியேட்டாக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. இது நேரடியான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது. வெறும் காவல்துறை மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. ஒரு அரசு சார்ந்த மற்ற எல்லா நிர்வாகங்களும் இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த குழந்தைக்கான நீதி இன்னும் 8 நாள் ஆகும், அந்த குழந்தைகளுக்கான நீதி கிடைக்கல, அந்த குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படலை, அதுக்கான எந்த தகவல்களும் எங்களுக்கு தரல. பரவாயில்ல, இருக்கலாம். குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு யுக்தியாக கூட அவங்க அதை பின்பற்றலான்னு வச்சுக்கலாம். ஆனால் சீக்கிரம் குற்றவாளிகள் கைது செய்யப்படணும். பெண் குழந்தைகள் சுதந்திரமாக தன் விருப்பப்படி நம்மளுடைய தெருக்களில் நடப்பதற்கான எல்லா வாய்ப்பும் தர வேண்டும் என்பது தான் பெண் சுதந்திரம் என்பது நாங்கள் நம்புகிறோம். விடுதலை சிறுத்தைகள் இதை மேலும் மேலும் வலியுறுத்துகிறது.